வணக்கம். தொழில்துறை பகுதியில் நிறுவப்பட்டுள்ள மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை நாங்கள் காண்பிக்கிறோம். தொழிற்சாலையின் பெயர் எஸ்கேஎம் முட்டை பொருட்கள். இது பரமத்தி கரூர் பகுதியில் அமைந்துள்ளது. அவர்கள் 20,000 சதுர அடி தொழில்துறை கூரையை கொண்டுள்ளனர். அங்கு எங்கள் YZWF 150ஐ பயன்படுத்தி மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை நிறுவியுள்ளனர். மழைநீர் வடிகால் எவ்வாறு பொருத்தப்பட்டுள்ளது மற்றும் அது எவ்வாறு ஃபில்டர்கள் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை இங்கே விளக்கப் போகிறோம். அவர்களுக்கு 2 கட்டிடங்கள் உள்ளன. ஒவ்வொரு கட்டிடத்திலும் 4 ஃபில்டர் உள்ளன. இங்கே பழைய கட்டிடத்தில் 4 ஃபில்டர் உள்ளன. புதிய கட்டிடத்தில் 2 ஃபில்டர் ஏ நிறுவப் போகிறோம். பின்னர் மேலும் 2 ஃபில்டர் ஏ நிறுவப் போகிறோம். இங்கு கட்டர் எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளன என்பதையும் கட்டரில் இருந்து மழைநீர் எவ்வாறு இறங்குகிறது என்பதையும் நாங்கள் உங்களுக்கு பைப்லைன் எவ்வாறு மெயின் ட்ரென்ச்சில் இணைக்கப்பட்டுள்ளது என்பதையும் காட்டுகிறோம். ஒவ்வொரு பக்கமும் 10,000 சதுர அடி கூரை பரப்பளவை கொண்டுள்ளது மற்றும் கூரை நீரை வெளியேற்ற பல குழாய்களை பயன்படுத்துகிறது. தரை மட்டத்தில் பொதுவாக இணைக்க டவுன் பைப்புகள் நிறைய இருப்பதை இங்கே காணலாம். கீழே வரும் குழாய் ஒவ்வொன்றும் 3 அங்குலமாக இருப்பதை இங்கே காணலாம். இது பொதுவான ட்ரென்ச் இணைக்கப்பட்டுள்ளது. பொதுவான ட்ரென்ச் 8 அங்குல குழாய் ஆகும். இது 10,000 சதுர அடி கூரை பகுதியிலிருந்து அனைத்து தண்ணீரையும் கொண்டு செல்லும். இது ஒரு பக்கத்தில் முழுமையாக இணைக்கப்பட்டு சேம்பர் உடன் இணைக்கப்பட்டுள்ளது. அந்த சேம்பர் இல் மழை நீர் ஃபில்டர் இன் மட்டத்திற்கு செல்கிறது. நான் உங்களுக்கு ஃபில்டர்களை காண்பிக்கும் இடத்தில் குழாய் தரை மட்டத்தின் கீழ் புதைக்கப்பட்டுள்ளது. எனவே அனைத்து கூரை மழை நீர் இணைப்பு மற்றும் ஃபில்டர் தரை மட்டத்திற்கு கீழ் இருப்பதால் எந்தவொரு சிரமமும் இல்லாமல் தரையின் மேல் பகுதியினை உபயோகிக்க முடியும். இங்கு ஃபில்டர் தரை மட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டுள்ளது. இங்கு 6 அங்குல குழாய்கள் கூரையில் இருந்து வருவதை காணலாம் மற்றும் அது வடிகட்டியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இன்புட் அவுட்புட் பைப் இணைப்பை இங்கே மீண்டும் நான் உங்களுக்கு காட்ட முடியும். மேலே உள்ள 6 இன்ச் பைப் கூரையில் இருந்து வரும் மழை நீர். இரண்டாவதாக உள்ள பைப் நல்ல நீர் அவுட்புட் நிலத்தடி சம்ப்க்கு செல்கிறது. மூன்றாவதாக உள்ள பைப் அது வடிகால் பாதையில் செல்கிறது அல்லது அது ரீசார்ஜிங் குழியுடன் இணைக்கப்படும். இதன் மூலம் நீங்கள் வடிகட்டிகளை தரை மட்டத்தில் இணைக்கலாம் மற்றும் தொழில்துறை நோக்கத்திற்காக இடத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தலாம். நிராகரிக்கப்பட்ட தண்ணீரை ரீசார்ஜ் குழி அல்லது புயல் நீர் வடிகால் பாதையுடன் இணைக்கலாம்.